ஹாரர் ட்ரீம்ஸ் 2. இக்கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்கிறான், சைத்தானே முதல் கடவுள், சைத்தானை வழிபடுங்கள், அவனுக்கே இந்த உலக சொந்தம், மாயதந்திரங்கள் மாயாஜாலங்கள் என அனைத்தும் எவ்வளவு வளர்ந்தாலும் இறந்தவர்களின் உயிரான காற்று, அதாவது ஆவி, எங்கே தான் போகுதுன்னு இங்கே யாருக்கும் தெரியாது. இன்று வரை மர்மமான ஒன்று. அவன் இருக்கான்ல, அவனுக்கு 20 வயசாக இருக்கும்போது ஒரு பொண்ணை ஒரு தலையாக காதலிச்சானா. ஆனால் அந்த லவ் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டானா. அதுக்கு அந்த பொண்ணு நாளைக்கு வரும்போது ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு சொல்லிச்சான். என்ன கலர்? ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு. அவனும் அந்த ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் மாலுக்கு 70 கிலோமீட்டர் தூரம் இருக்க ஷாப்பிங் மாலுக்கு பைக்கில். இந்த விஷயம் அவனோட அப்பாவுக்கு தெரிய வர உடனே மகனுக்கு கால் பண்ணுறாரு. பையன் காலை அட்டன் பண்ணல, மிஸ் கால் ஆகிடுது. மால் ரீச் ஆனாலும் மொபைல் பார்க்குறான். அப்பா ஆண்டர்சன் கால் பண்ணான். அதில் ஆண்டர்சன் சொல்கிறாரு, ஃபெர்னாண்டஸ் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கு, இந்த ஸ்டேட்டை விட்டே போகிறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு கால், அதாவது அடுத்த கால் ஃபெர்னாண்டஸ் கிட்டே இருந்து ஜாக் ஆண்டர்சனுக்கு வர்றது, உனக்கு பொறுப்பே இல்லை, இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வராதான்னு சொல்கிறாரு ஃபெர்னாண்டஸ். ஃபெர்னாண்டஸ் கொலை செய்யப்படுகிறார். ஜாக் ஆண்டர்சன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அவ்வளோதாங்க.